பேச்சு நடக்க உன் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. ஹாய். டியூஷன்ல வேற டெஸ்ட்னு சொல்லிருக்காங்க. நீங்க எல்லாரும் படிச்சிட்டீங்களா? நான்லாம் இன்னும் படிக்க ஆரம்பிக்கவே இல்லை தெரியுமா? ஆனா ஷைனிக்குலாம் பிரச்சனையே இல்ல. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் உங்க கூட தானே இருக்கேன். எங்க கூட தான் இருக்கேன். ஆனா எப்படிதான் ஃபுல் மார்க் எடுக்கிறேனே தெரியல. நேத்து அந்த 3rd சாப்டர்ல 3rd சம்ல அந்த 3rd ஸ்டெப் சொல்லி கொடுத்தாருல, அது எனக்கு ஒண்ணுமே புரியல. கஷ்டமாவா இருந்தது? நான் உனக்கு சொல்லி தரட்டா? ஷைனி எனக்கும் சொல்லி கூடாத. ஓகே சோஃபி. ஓகே சார். இப்பெல்லாம் ஆண்ட்ராய்ட்ல நிறைய புது புது கேமா வந்திருக்குப்பா. ஆஃப்லைன்ல விளையாடுற மாதிரி கூட நிறைய கேம் வந்திருக்கு. நானும் பார்த்தேன். நானும் அந்த கேம்லாம் விளையாண்டு பார்த்தேன் தெரியுமா? அது ரொம்ப ஃபோக்கஸ்டா விளையாண்டாதான் வின் பண்ண முடியுது. ஆனா அது விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டைம் போறதே தெரியல. செம்ம ஜாலியா இருந்துச்சு விளையாடும் போது. அந்த கேம்லாம் எதுல இருக்கு? அது எப்படி டவுன்லோட் பண்ணோம்? எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே. பாய். நாளைக்கு வேற டியூஷன் லீவு. அடுத்து டெஸ்ட் அப்பதான் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே பாய். என்ன ஷைனி, அம்மா நிக்கிறது கூட தெரியாம இப்படி போனை யூஸ் பண்ணிட்டு போற? அதுவாம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆப் சொன்னாங்க, அதுதான் பாத்துட்டு இருக்கேன் என்னன்ட்டு. சரி சரி, கை காலை கழுவிட்டு கீழே சாப்பிட வாப்பா. சரிம்மா. என்ன ஷைனி, இன்னும் ஃப்ரெஷ் அப் ஆகாம இருக்க? எப்ப சொன்னேன் உன்ன? அம்மா இருங்கம்மா, போறேன் போறேன். இவ இன்னும் சாப்பிட வராம என்ன பண்றா? ஷைனி ஷைனி. அம்மா இந்த வரேம்மா. இந்த அம்மா வேற ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன ஷைனி இவ்ளோ நேரம்? வந்துட்டேம்மா வந்துட்டேன். என்ன ஷைனி, சாப்பிடும்போது கூட போனை பார்த்துட்டே இருக்க? அம்மா சும்மா சும்மா ஏதாவது நொய் நொயின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. சரி சரி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு. எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்காது. சாப்பிட்டேல ஷைனிமா? டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீல, ஒழுங்கா மேல போய் உட்கார்ந்து படி. சரிம்மா. ஷைனி, படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு தாம்மா படிக்கணும். சரிம்மா. ஷைனி, படிக்கிறியாமா? ஆமாம்மா, படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்தம்மா பாலை குடிச்சிட்டு படி. சரிம்மா.
மணி 11 ஆயிட்டு. இவ இன்னுமா எந்திக்கல? ஷைனி, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஷைனி. அம்மா காலங்காத்தாலே ஆரம்பிக்காதீங்கம்மா. சரி சரி, டீய குடிச்சிட்டு சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா ஷைனி. சரிம்மா. ஷைனி, இங்க இருக்கியா நீ? மளிகை ஜாமா லிஸ்ட் வச்சிருக்கேம்மா, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறியாமா? அம்மா போங்கம்மா, அதெல்லாம் போக முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வர வர ஷைனி போனை பார்த்துட்டு அம்மா பேச்சுக்கு ஒண்ணுமே கீழ்ப்படிய மாட்ற. சரியே இல்ல பாத்துக்கோ. போங்கம்மா. டைம் ஆச்சு, இன்னும் இந்த அக்காவை காணுமே. என்ன ஜீவா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, வாங்க போலாம். என்ன டல்லா இருக்க, எதுவும் பிரச்சனையா? அதுவாக்கா, என் பொண்ணு செல்போனை பார்த்துக்கிட்டு எனக்கு கீழ்ப்படியவே மாட்றாக்கா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்றா. அத நினைச்சாவே எனக்கு கவலையா இருக்குக்கா. பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். ஆமாக்கா, மளிகை ஜாமான் எந்த கடையிலக்கா விலை கம்மியா இருக்கும்? இந்த பக்கத்து டேனி கடையில கம்மியா இருக்கு ஜீவா. ஏன் எல்லாரும் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துட்டீங்களா? அச்சச்சோ, நான் டெஸ்டே மறந்துட்டேனே. ஏய், என்னாச்சு ஷைனி? இல்ல ஒன்னும் இல்ல, பேப்பர் கொண்டு வர மறந்துட்டேன் ஷிரன். அவ்வளவுதானா? என்கிட்ட பேப்பர் இருக்கு, நான் தரேன் ஷைனி. ஓகே ஐடா. ஸ்கூல்ல கூட பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுக்க ஒரு வாரம், ஆனா டியூஷன் சார் உடனே கொடுத்துருவாரு. நீ சொல்றது கரெக்ட் தான் சோஃபி. இங்கே வா. நீங்களாம் போங்க, சைனி மட்டும் வா. என்ன சைனி, நீ இந்த எக்ஸாம் ஒழுங்காவே எழுதல? இதை விட உனக்கு வீட்ல என்ன வேலை? படிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னோட கவனம் படிப்பிலே இல்ல. இப்பதான் என்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் டைம் திட்டு வாங்குற. இது மாதிரி தொடர்ந்து கண்டினியூ ஆகாம பாத்துக்கோ. சரி சார், நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்றேன். ஏய், ஷைனி வந்துட்டாப்பா, வாங்க போய் பாப்போம். ஏய் ஷைனி, சார் உன்கிட்ட என்ன சொன்னாரு? சார் என்ன சொன்னா உனக்கு என்ன சோபி? கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா? ஏய், நீங்க 2 பேர் வேணா வீட்டுக்கு போங்க, நான் ஷைனிட்ட பேசிட்டு வரேன். என்ன ஷைனி, ரொம்ப டயர்டா டிப்ரெஸ்டா இருக்க? ஒன்னும் இல்ல ஷிரன், எங்க அம்மா படிக்க சொல்லிட்டே இருந்தாங்க. நான் தான் அம்மா பேச்சு கேட்காம படிக்கவே இல்லை. அதான் இன்னைக்கு சார் கிட்ட ரொம்ப வாங்கிட்டேன். இந்த உலகத்திலேயே நம்ம மட்டும் யோசிக்கிறவங்கன்னா அது நம்ம அம்மா அப்பா தான் ஷைனி. அவங்க சொல்றத கேட்கலன்னா அதோட பின்விளைவு நமக்கு தான் தீமையா வந்து முடியும். அதனாலதான் ஷைனி நீதிமொழிகள் 1:8 கூட உன் தகப்பன் புக்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு எழுதியிருக்கு. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஷைனி. அம்மா கிட்ட போய் சாரி கேட்கணும். பாவம், அவங்கள ரொம்ப கீழ்ப்படியாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அம்மா. என்னடா? அம்மா சாரிம்மா, உங்களுக்கு கீழ்ப்படியாம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நானு. அதனால ஒண்ணும் இல்ல, இப்ப நீ உணர்ந்துட்டேல பாப்பா. இந்த உலகத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல ஒண்ணுதான் நம்ம அம்மா அப்பாக்கு கீழ்ப்படியணும்ன்றது. அப்படி நம்ம நடக்கிறப்ப ஏசப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அளவில்லாம ஆசீர்வதிப்பாங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கண்மணி செல்லங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதல்கள். கண்மணி பிள்ளைகள் அப்படின்னாலே எவ்வளவு விலை உயர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன, உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்காங்க. அதுலேயும் 55% வந்து சில்ட்ரன் அண்ட் யூத் அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், மெஜாரிட்டி வந்து யாராக இருக்கிறாங்க? சில்ட்ரனும் யூத், அதாவது அடுத்த ஜெனரேஷன். இல்லை, நம்முடைய ஆண்டவர் வந்து பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியதான் செய்யும். என்ன, இப்போ நீங்கள்லாம் ஒரு மாற்றமான காலத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் வரும்போதே ஒரு மாற்றம் தான். என்ன, ஆனாலும் அந்த மாற்றத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை மாறவே மாறாது. அதை கை கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாக என்ன இருக்கும்? ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். சரியா? இன்னைக்கு நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். இப்போ என்ன ஒரு காமன் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், பெற்றோர் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் சொன்னால் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அது விருப்பம் இல்லை. போங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் காலத்தில் உள்ளது தான் சரியாக வரும், இப்போ காலத்துக்கு இதெல்லாம் பொருந்தாது, இதை வந்து கை கொள்ளவே முடியாது, இப்படிலாம் தான் யாருமே நம்ம கூட மிங்கிளாகவே சொசைட்டியில் உலகத்தோட சொசைட்டியில் ஃப்ரெண்ட்ஸுகளோட மிங்கிள் ஆகவே முடியாது. அதனால் நீங்கள் இந்த பழைய அட்வைஸ்லாம் சொல்லாதீங்க அப்படின்றது வந்து பிள்ளைகளுடைய ஒரு பொதுவான எண்ணமாக இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். என்ன, இப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனுமே அப்படி தான். இப்போ என்ன எடுத்துக்கிட்டால், எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு முந்தின ஜெனரேஷன். அவர்கள் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நிலை, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அவங்களுடைய அம்மா அப்பா அதை விட ஒரு கடினமான ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆன ஒரு கண்டிப்பு, அதில் தான் வளர்ந்தாங்க. அப்படி தான் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார்ல, தலைமுறை தலைமுறையாக அவர் நம்முடைய தேவன். அப்போ வேதத்தில் எழுதி வைத்திருக்குது, நீதிமொழிகள் 6:20 என் மகனே, ஆண்டவர் எவ்வளோ அழகாக அட்ரஸ் பண்ணுறாருல, என் மகனே என் மகளே, நீ என்ன செய்யணும்? உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இப்போ ஒரு வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்றது இதே பைபிளில் தான் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன செய்துக்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதுவும் இதே பைபிளில் தான் எழுதி வச்சுருக்குது. ஆனால் சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ சொன்னால் நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஜெனரேஷன் கேப், நீங்கள் சொல்கிற காரியத்தின்படி இப்போ காலம் நடக்க முடியாது, அதனால் நீங்கள் சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அதுபடி நடக்க முடியாதுன்னு சொல்கிறோம். என்ன, ஆனால் காலங்கள்லாம் மாறி தான் வரும். ஒரு ஜெனரேஷன்ட்டு இன்னொரு ஜெனரேஷன் வரும்போது சேஞ்சஸ் வருது. இப்போ ரொம்ப ரேப்பிட் சேஞ்சஸ், ரொம்ப நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனாலும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், மத்தேயு 24 பைபிள் எடுத்து கையில் வச்சுக்கிடணும், கண்ணால் பார்க்கணும். என்ன, ஏதோ பேசுகிறாங்க கேட்டுட்டு அதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டு, அதெல்லாம் வந்து வேத விஷயங்களில் நம்ம செய்யக்கூடாது. மத்தேயு 24:35 சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகள், நடவடிக்கை, நம்ம எப்படி நம்ம கேரக்டர் இருக்கணும், நம்மளுடைய ஒழுக்கம் இருக்கணும், நம்மளுடைய தேவ பக்தி இருக்கணும், நம்மளுடைய கீழ்ப்படிதல் இருக்கணும் அப்படின்றதும் இதுக்குள்ளே அடங்கும். இல்லை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலும் ஒளிந்து போவதில்லை. இதை விட இன்னும்
மத்தேயு 5:18 இயேசுவினுடைய பிரசங்கம். அவர் தம் வாயை திறந்து உபதேசித்த காரியம். ஏன்னா ஆண்டவரே வாயை திறந்து சொன்னது. மத்தேயு 5:18 நம்ம வாசிச்சோம்னா எவ்வளோ அழகா எழுதிருக்கு தெரியுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் வளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை விட அடிச்சு யார் உங்களுக்கு சொல்ல முடியும்? என்ன இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுகிற அட்வைஸ், உங்கள் அம்மா சொல்கிறது, உங்கள் அப்பா சொல்கிறது, கர்த்தருக்குள்ள பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1 இருக்கு. வேத வசனத்தின்படி சொல்லுகிற ஆலோசனை இப்ப காலத்துல பின்பற்ற முடியாது அப்படின்னு சொன்னா அது தவறு. என்ன எவ்வளவு அழகா திட்டமா ஆர்டர் எழுதியிருக்காருல்ல. வானமும் பூமி கூட ஒளிந்து போலாமா, ஆனா நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்து, ஒரு எழுத்து கூட மாறாது. சில சமயங்கள்லாம் ஒரு எழுத்து மாறினாலே மீனிங் மாறிடும். சில வசனங்கள்ல எல்லாம் அந்த எழுத்து கூட மாறாது, எழுத்தின் உறுப்பு கூட மாறாது அப்படின்னு மெய்யாகவே ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்ப காலத்துல உங்களுக்கு யோசனை சொல்றவங்க மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? அப்படின்னா சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய ஸ்தானத்தை யாராலையும் எடுக்கவே முடியாது. அது நிச்சயமா நமக்கு ஏமாற்று தான். ஓகே, அப்ப நீங்க வேத வசனத்தின்படி நீங்க சொல்ற மாதிரி பைபிள்ல இருக்கான்னு கேளுங்க. சந்தேகம் இருந்ததுன்னா வசனம் எடுத்து பாருங்க. அந்த வசனத்தின்படி இருந்தா கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்கிற ஆன்சர் சரியான ஆன்சர்ல அது உங்களுக்கு வாழ்க்கைய தேவனை விட்டு பிரித்து விடும். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயர்ந்த நோக்கத்தை, ஆசீர்வாதத்தை இழக்க செய்துவிடும். ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்வு மனுஷனால கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஏன் இந்த அட்வைஸ் எல்லாம் கிடைக்குது, அதுவே நம்மளை உயர்த்துவதற்காக. எல்லாருக்கும் அந்த அட்வைஸ் எல்லாம் கிடைக்கல, எல்லாருக்கும் அந்த போதனையெல்லாம் கிடைக்கல, எல்லாருக்கும் இந்த வேதம் தெரியல. இந்த வேதத்தை அறியாத மக்கள் தான் என்ன செய்யறாங்க, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம எல்லாரோடையும் நல்லா இருக்க முடியும், ரொம்ப நல்லா நம்ம உயர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். நீதியின் பாதை, ஜீவனின் பாதை, வெளிச்சத்தின் பாதை, அவருடைய அடிச்சுவடுகள் அது மாறவே மாறாது. வேதத்தில் அதுக்கு எவ்வளவோ பேருடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாங்க. யார் கீழ்ப்படியிலையோ அதையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்படி ஒரு ஃபெயிலியர் லைஃப் எல்லாம் எழுதாம இருந்தா அது வேதமே கிடையாது. என்ன ஆண்டவர் 2 காரியங்களையும் திருஷ்டாந்தமாக அறிந்து கொள்ளும்படியாக எழுதி வைத்திருக்கிறாரு. இப்போ நியாயாதிபதிகள் எடுத்துக்கிட்டோம்னா சிம்சோன் ரொம்ப ஒரு விசேஷமான பாத்திரம். ஏன்னு கேட்டா ஜனங்களுக்கு யோசுவாவுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்ட, ஜெபித்து வழிகாட்ட ஆளே இல்லை. அப்ப நியாயாதிபதிகளை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. அப்ப சிம்சோனும் ஒரு நியாயாதிபதி தான். எல்லா நியாயாதிபதிகளையும் ஆண்டவர் எல்லாருமே ப்ரீடெஸ்டைன்டு தான், முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அவங்கள ஒரு ஸ்டேஜ்ல தான் அழைக்கிறாரு. ஆனா சிம்சோனை தாயின் கர்ப்பத்திலேயே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறாரு. என்ன ரொம்ப அழகா அது நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தை திருப்புங்களே, பக்கம் 320. ஆன்டி வாசிக்கிறேன். 320 321 அதுல ஃபுல்லாவே இருக்குது. அவங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப எவ்வளவு நாள் குழந்தை இல்லை அதெல்லாம் போடல. அவங்க அப்பா பேர் மனோவா, அவங்க அம்மா பேர் போடலை. அவங்க குழந்தை இல்லை அவங்களுக்கு. அப்ப அவங்க ஒரு நாள் அவங்க உட்கார்ந்துருக்கும் போது
நியாயாதிபதிகள் 13:3 கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாக்கி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். எவ்வளோ நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி இல்ல? இதுவே போதும். ஆனா இன்னும் பேசுறாரு. நீ ஆதலால் 4வது வசனம் 13:4 நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றையும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஒரு குழந்தை உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போறாங்கிற செய்தியே போதுமானது தான். ஆனா ஆண்டவர் அந்த பிள்ளைய ஒரு பர்பஸோட தான் கிரியேட் பண்றாரு. எந்த பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. அப்ப அந்த தாயிட்ட சொல்றாரு, ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. திராட்சரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது. இப்ப பாருங்க, அந்த குழந்தை அந்த தாயுடைய கர்ப்பத்துல தான் வளரணும். அதுக்கு அந்த தாய்க்கு எவ்வளவு எச்சரிப்பு கொடுக்குறாருன்னா, அந்த பிள்ளை எவ்வளோ முக்கியமான பிள்ளை, நீங்க எவ்வளோ முக்கியமான பிள்ளை. எங்க வீட்டிலலாம் அப்படி மலடியா இருந்தெல்லாம் பெறல. எங்க அம்மா என்னை சாதாரணமாக தான் பெற்றாங்க. வெரி குட். ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், உங்க மேலேயே ஒரு நோக்கம் வச்சிருக்கனால தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. ஓகே. அப்ப நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். எவ்வளவு கிளியரா அந்த பிள்ளைய குறித்த தரிசனத்தை அந்த தாய்க்கு அந்த தேவதூதன் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஆண்டவர் ஒரு உயர்ந்த நோக்கம்தான் வைத்திருக்கிறாரு. அதனாலதான் பரிசுத்தமா இருக்கணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடக்கூடாது அப்படின்றதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அதனாலதான் எச்சரிப்பெல்லாம் வருது. ஆனா நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் என்ன செஞ்சிடறோம், நீங்க பேசாதீங்க, எப்போ பார்த்தாலும் படிம்பீங்க, எப்போ பார்த்தாலும் செல்லு பார்க்காதன்னு சொல்வீங்க, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட போகாதன்னு சொல்வீங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. எல்லாம் எதற்காக? இதெல்லாம் ஆண்டவர் பெற்றோர் வழியாக பேசுகிற காரியம். ஒருவேளை நீங்க நேரம் எடுத்து ஆண்டவரோட பேசுகிற அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கு பெற்றோரை பயன்படுத்துவார். அதுக்கு தான் பெற்றோரே இருக்கிறாங்க. என்ன, வெறுமை பெற்று வளர்த்து விட்டுட்டு இப்போ அடல்ட் ஆயிட்டாங்க, அவங்க இண்டிபெண்ட், அப்படி கிடையாது. என்ன, எத்தனை வயசானாலும் பெற்றோர் தான், பிள்ளைகள் அவர்களுக்கு பிள்ளைகள் தான். அப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த, அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக, பரிசுத்தமாக, பரலோக வாசியாக மாற்றுவதற்கு அவங்களுக்கு கடமை இருக்கு. அந்த கடமையிலிருந்து அவங்க என்ன செய்யக்கூடாது, தவறக்கூடாது. அதனால அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுறதுக்கு நீங்க பிள்ளைகள் கீழ்ப்படிய தான் வேணும், யோசிக்கணும். இப்ப நான் சிம்சோனை குறித்து இவ்வளவு அழகான ஒரு திட்டத்தை தாயாருக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய பிள்ளைங்களுக்கு எதிரி யாருன்னா தாயார் தான். ஏன்னா அப்பா ரொம்ப பேச மாட்டாங்க. ஒரு தடவை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அம்மாட்ட தான் சொல்லுவாங்க, அவன் அப்படி செய்கிறானான்னு கவனி, அவ அப்படி பண்றாளான்னு கவனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போ 5ல் வளையாதது 50ல் என்ன செய்யாது, வளையவே செய்யாது. அதுக்கப்புறம் நான் நல்லாகணும் ஆண்டவரே, ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால எவ்வளோ பெரிய நஷ்டம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு காலம் வரும். எப்ப, கீழ்ப்படியாம போகும்போது, ஆண்டவர் தருகிற ஆலோசனைகளை அசட்டை பண்ணும்போது. இது இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாது. ஏன்னா அழகா ஆண்டவர் மத்தேயு 6வது அதிகாரத்துல அவரே சொல்லிட்டாரு, மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன, அப்ப பெற்றோர் சொல்லுகிற ஆலோசனைய இப்போ தேவதூதன் மனோவாவுடைய அம்மாட்ட சொல்லிட்டார். அப்பாவுக்கும் தெரியணும். அம்மா அப்பா 2 பேருமே முக்கியமானவங்க பிள்ளைகளுடைய வளர்ப்புல. அம்மா மட்டும் அப்பா மட்டும் இல்லை, 2 பேருமே தேவை. அதனால தான் குடும்பம்னாலே தாய் தகப்பன் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு அதெல்லாம் எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தினது தான். இன்றைக்கு வரைக்கும் வேதத்துல என்ன ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு பிள்ளைகள், அதே திட்டம் தான் இன்னைக்கு முழு உலகத்திலையும் நடக்குது. அதை மாற்றினால் அது பாவம், அது தவறு, அது சரி அல்ல, அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது கெடுத்துரும் காரியங்களை.
எனவே பாருங்க, அவங்க அவங்களுடைய கணவன் வந்த உடனே அவங்க கேட்ட செய்தியை சொல்கிறாங்க. ஷேரிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எதுனாலும் ஷேர் பண்ணணும். எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே ரைட் கிடையாது. நம்ம நினைக்கிற காரியங்களில் நம்மளுடைய இம்மெச்சூரிட்டி, நம்மளுடைய அனுபவ குறைவு, நம்மளுடைய மனோ வளர்ச்சி வந்து அவங்க பெரியவங்களை விட சின்னவங்களுடைய மன வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும், தவறாக இருக்கும். அப்போ ஷேரிங், அப்போ நல்லா மனம் விட்டு பேசி அவங்க சொல்லுகிறத ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு ஷேர் பண்ணணும். நினைக்கிறது ரைட்டா, நான் செய்கிறது ரைட்டா, இல்லை நான் இப்படி தான் செய்வேன், உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா தெரியாமல் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது பயங்கர விளைவை கொண்டு வந்து விடும். எனவே ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காரியத்தையும் வாழ வேண்டிய, எதுவுமே அந்தரங்கம் கிடையாது. என்ன கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக எங்கேயுமே போக முடியாது. அதனால ஆண்டவர் யாருங்கிறத தெரிந்து கொள்ளணும். நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களோ நம்பாதவங்களா இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார், ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். என்ன நீங்கள் அவரை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். எவ்வளோ பெரிய பிரச்சனையில் உங்கள் குடும்பம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பின்னணியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தரிடத்தில் வரும்போது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது அவருடைய வழிகளில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரியா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி தான் நடக்கணும். உலகம் மாறிடுச்சு, சட்டம் மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு, குடும்ப பிரச்சனைகள், பொருளாதாரம் எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறினாலும் ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அவர் சொல்கிறாரு, நானும் அந்த ஆலோசனையை கேட்க வேண்டும். அவர் பாருங்க ரொம்ப அழகாக மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்துல வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களை கற்பிப்பீராக என்று ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கிற பெற்றோர் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அதுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியாக இருக்கணும். ஆனால் உங்களுக்காக ஜெபிக்கிற எத்தனையோ கூட்டங்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ மறுபடியும் அவர்களுக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமாகும்போது மனோவா கேட்குறாரு, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அப்போ ஜெபிக்கிற பெற்றோர் இந்த பிள்ளைய நாங்கள் எப்படி வளர்க்கணும் உமக்காக அப்படின்னு ஜெபிக்கிற பெற்றோர் இருந்தால் நீங்கள் ரொம்ப அவங்கள நேசிக்கணும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறவங்களா இருக்கணும். அப்போ வந்து அவர் அழகா நியாயாதிபதிகள் 13:12 நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். பாருங்க எவ்வளவு அந்த பெற்றோருக்கு இந்த பிள்ளைய இவ்வளோ பரிசுத்தமாக ஆண்டவர் நம்மளை எச்சரித்து வயிற்றில் இருக்கும்போதே இவ்வளோ காரியம் சொல்கிறாரே. இவன் இஸ்ரவேலரே பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு திட்டம் கூட ஆண்டவர் சொல்கிறாரேன்னா அந்த பிள்ளை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பிள்ளை அப்படின்றது அந்த பெற்றோர் அந்த தேவதூதன்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்கிறாங்க. அன்பான பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்கிற பெற்றோர் இருக்கலாம், குடும்பத்தார் இருக்கலாம். உங்களுக்கு அப்படி ஆண்டவரோட தொடர்பு இல்லைன்னா கூட அப்படி தொடர்பில்லாத பிள்ளைகளையும் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று எத்தனையோ ஜெபிக்கிற நண்பர்கள், குழுக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இரவும் பகலும் வாலிபர்கள், அடுத்த தலைமுறை இல்லையா, நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக பரிசுத்தமாக நீங்கள் வந்து இந்த உலகத்தின் எந்த தீமையும் உங்களை கெடுத்துறாதபடி உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம். அதனால தான் நீங்கள் இன்றைக்கு இந்த காரியங்களை கேட்குறீங்க. பாருங்கள், இந்த 14வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெண்ணை கண்டு பாருங்க, வாலிபத்தின் இச்சைக்கு விலகி ஓடு. இது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது அதர் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் வர்றது இயற்கை தான். அது வந்து தப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ தீர்மானம் யார் எடுக்கிறது? பெற்றோர் எடுக்கணுமா, நீங்களே எடுத்துக்கிடணுமா? அப்போ எதுக்கு உங்களை இவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டு உங்கள் விருப்பம் செஞ்சு கடைசியில் தேவ திட்டம் நிறைவேறாமல் போயிடுச்சு. அன்பான வாலிப பிள்ளைகளே, திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நிறைய இடத்துல வேலை பார்க்குறோம், படிக்கிறோம், கோ எஜுகேஷனில் படிக்கிறோம், வேலை பார்க்குற இடங்களில் நம்ம சேர்ந்து வேலை பார்க்குறோம், எல்லாம் ரைட்.
அதில் சோதனைகள் வரும். அந்த சோதனையிலையும் நாம் என்ன செய்யணும்? நாம் அதை மேற்கொள்ள நமக்கு ஒரு நல்ல ஆத்மாவில் ஒரு தைரியம் இருக்கணும். தேவ சித்தம்னா நிறைவேறும், தேவ சித்தம் இல்லைன்னா ஆண்டவர் தள்ளி போடுவார். இதுதான் அப்படின்னு செஞ்சதுனால பாருங்க, அவனுடைய தரிசனமே போயிடுச்சு. பராக்கிரமசாலி, நசரேய விரதம் இருந்ததுனால பராக்கிரமசாலியாக இருந்தான். அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த், மைட்டி மேனாக இருந்தான். எதுக்காக? பெலிஸ்தரை, இஸ்ரவேலரை பெலிஸ்தர் கையிலிருந்து ரட்சிப்பதற்காக ஆண்டவர் அந்த தேவ பலன் கொடுத்துருந்தாரு. ஆனால் பாருங்க, அவன் அந்த திருமணமும் கடைசியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் விரும்பி செய்து கொண்ட, பெற்றோரும் செய்து வைச்சாங்க அவன் விரும்பினதை, ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அதனால் ஒரு பகையும் உண்டாயிருச்சு. அப்புறமேலு 16வது அதிகாரத்தில் போகும்போது ஒரு வேசியினிடத்தில் போய்விட்டான். பாருங்க, அவனுடைய வழியே ஒரு பரிசுத்தமான வழியிலேருந்து டைவர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்தபடி தெளிலாள்கிட்ட போய் அவங்க எதிரிகள் எதில் நோக்கமாக இருந்தாங்க? இவனை கொல்றதுல தான் நோக்கமாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இவனை கொண்டு எதிரிகளை மேற்கொள்வதில், ஜனங்களை மீட்டு கொள்வதிலே நோக்கமாக படைச்சிருந்தார். அப்போ திட்டமே மாறி போயிடுச்சு. ஆண்டவருடைய அவன் எடுத்த தீர்மை, என் கண்களுக்கு பிரியமானவள், அவனுடைய டெசிஷன். பெற்றோர் சொன்னதை கேட்கல. ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய திட்டமே மாறிப்போச்சு. அதை அறிந்து தான் கடைசியில் பார்க்கும்போது அவன் இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் ஒரு தாடை எலும்ப, செத்துப்போன ஒரு கழுதையின் தாடை எலும்ப வச்சு 1000 பேரை கொன்னுட்டான். நரிகளை பிடித்து, நரியை பிடிக்கிறதே கஷ்டம், அதை 2 வாலை இணைத்து அதில் தீப்பந்தத்தை வச்சு பெலிஸ்தரின் வெள்ளாமைக்குள்ளே விட்டான். இதெல்லாம் சாதாரணமாக செய்கிற காரியம் கிடையாது, தேவ பலனோடு செய்கிற காரியம். ஆனால் இதை யார் இடத்துல இழந்தான்? ஒரு பெண்ணுடைய மடியில் இழந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு அந்தரங்கமான பாவம் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒரு மேன்மையான உங்கள் பலனை இழந்துருவீங்க. கடைசி தடவை ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறான், ஆண்டவரே என்னோட இந்த பெலிஸ்தரோட கூட என் ஜீவன் மடியணும்னு சொல்லும்போது 3000 பேர் வேடிக்கை காட்டும்படி அவன் கொண்டு வரப்பட்டான். பாருங்க, ஒரு ஹீரோவா இருக்க வேண்டியவன் வேடிக்கை பொருளாயிட்டான், ஜோக்கர் ஆயிட்டான். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான பிள்ளைகள், தகப்பனே உடைய கற்பனையை கை கொள்ள, தாயின் போதகத்தை தள்ளிவிடாதபடி ஆண்டவரே கீழ்ப்படிய, கண்களின் பிரியம் அல்ல, தேவனுடைய திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவரே சொன்ன தேவன், ஆண்டவரே அப்பா மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவன், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக, ஆலோசனையை தள்ளி விடாதபடி, ஆலோசனையை கேட்டு உம்முடைய கிருபையோடு கீழ்ப்படிந்து நடந்து உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.